இன்றைக்கு நான் நினைப்பதெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் வெற்றி பெறும் பொழுது 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாராளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகங்களை திறப்பேன். ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் 500 பேர் கொண்ட, அதாவது அத்தனை வார்டுகளும் அத்தனை பஞ்சாயத்துகளிலும் இருந்து அங்கே பிரதிநிதித்துவத்தை கொடுத்து 500 பேர் கொண்ட குழுவை நியமித்து ஒவ்வொரு மாதமும் அந்த ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் அந்த 500 பேர் கொண்ட குழுவினுடைய கூட்டம் நடக்கும். அந்த 500 பேர் குழு அரசியல் கட்சியிலிருந்து இருக்க மாட்டார்கள். அத்தனை பேரும் அங்கே தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சிறுதுளி, ரோட்டரி, லயன்ஸ், அதே போல குடியிருப்போர் நலச்சங்கம், இப்படிப்பட்ட அமைப்புகளிலிருந்து பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவர்களுடைய கூட்டம் ஒவ்வொரு மாதமும் போட்டு இந்த மாதம் என்னத்தை சொல்லுகிறார்களோ அதை அடுத்த மாதத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்போம். அடுத்த மாதம் ஏன் நிறைவேற்றவில்லை என்று அவர்களுக்கு கேள்வி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுப்பேன். இதுவெல்லாம் ஏன் முடியாது? 6 சட்டமன்றத்திலே 6 அலுவலகங்களை போட வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 100 தேர்தல் அலுவலகத்தை போட்டிருக்கின்றார்கள். ஏன் சட்டமன்றத்திற்கு ஒரு அலுவலகம் போட முடியாதா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் இதை செய்ய முடியும். இதையெல்லாம் செய்து காட்டுவேன். கண்டிப்பாக கோவை பாராளுமன்ற தொகுதி இந்தியாவிலேயே ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய தொகுதியாக நாம் அதை மாற்றுவோம். அதை போல இன்றைக்கு பலமுறை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தையே செய்யக்கூடாது. 5 ஆண்டு காலம் இந்த பாராளுமன்ற தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தையும் தேர்தல் பிரச்சாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசி 1 மாத காலம் மட்டும் எதுக்காக தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய வேண்டும்? நான் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறும் பொழுது அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கும். கடைசி மாதத்திலே இப்போது பிரச்சாரம் செய்வதை போல செய்ய மாட்டேன். மக்கள் என்னுடைய சேவையை பார்த்து அடுத்த தேர்தலிலே ஓட்டு போட வேண்டும். மீண்டும் நான் வெற்றி பெற்றால் இதை செய்வேன் என்று அடுத்த தேர்தலிலே சொல்லக்கூடாது. இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் எதை செய்தோனோ அதை பார்த்து இந்த முறையை விட அடுத்த முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கான அந்த வேலைகளை நான் செய்வேன். இன்றைக்கு தொடர்ந்து வந்திருக்கின்ற ஆட்சியாளர்களால் இந்த கொங்கு மண்டலம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்ற கோபம் மிக அதிகமாகவே இருக்கின்றது. நான் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலிலே நிற்பதெல்லாம் இந்த கோவை மண்டலத்தை எப்படியும் முன்னேற்றியே தீருவேன் என்ற வெறியோடு இன்றைக்கு தேர்தல் களத்திலே நிற்கின்றேன். அப்படி கோவைக்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ அதையெல்லாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு இருக்கின்றது. கோவையிலே மேம்பாலங்களை போட வேண்டும். அதை போல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவிலே லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு 4 லேன் 6 லேன் ரோடுகளை எல்லாம் போட்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் கோவை எடுத்துக் கொள்ளுங்கள். அவினாசி ரோடிலே போக்குவரத்து நெரிசல் இல்லையா? மேட்டுப்பாளையம் ரோடிலே போக்குவரத்து நெரிசல் இல்லையா? இல்லை சத்தியமங்கலம் ரோடிலே போக்குவரத்து நெரிசல் இல்லையா? இந்த ரோடுகள் எல்லாம் இந்தியாவிலே வரவில்லையா? இப்படிப்பட்ட புறக்கணிப்பு எவ்வளவு நாள் தொடரும்? மக்கள் எப்படி இதை பொறுத்துக் கொள்வார்கள்? இன்றைக்கு பொங்கி எழுந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கான வாய்ப்பை இன்றைக்கு இந்த தேர்தலிலே நாம் கொடுத்திருக்கின்றோம். அதை ஆதரவாக மாற்றி வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த தேர்தலிலே மக்கள் நம்மை நம்பி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அங்கே கோவை பாராளுமன்ற தொகுதியிலே ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக இதுவரைக்கும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வெற்றி பெற்ற பின்னால் மக்களை கண்டுகொள்ளவில்லை என்ற வெறுப்போடு இன்றைக்கு மாற்றமாக மாற்று சக்தியாக என்னை நினைத்து என்னுடைய சின்னமான கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் பொழுது நான் இந்த கொங்கு மண்ணின் மீது, கோவை மண்டலத்தின் மீது உயிரையே வைத்திருக்கின்றேன். இங்கே இதனுடைய முன்னேற்றத்திற்காக முழுமையாக பாடுபடுவேன் என்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கோவை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அத்துணை வாக்காளர் சொந்தங்களுக்கும் என்னுடைய உறுதிமொழியை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு ஈஸ்வரன் அவர்களே, உங்களிடம் கடைசியாக ஒரு கேள்வி. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த கோவை தொகுதியும் கோவை தொகுதியில் வாழும் மக்களும் சந்தித்த பிரச்சனைகள் என்னென்ன? கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை கட்சி சார்பாக நீங்கள் வெற்றி பெற்றால் அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைப்பீர்கள்? கோவை பாராளுமன்ற தொகுதியிலே இருக்கின்ற குறைபாடுகளை எல்லாம் இந்த 1.5 மாத காலத்திலே நாம் வெளியே கொண்டு வந்திருக்கின்றோம். எவ்வளவு குறைகள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு பட்டியலிட்டிருக்கின்றோம். இன்றைக்கு கோவையிலே போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கான மேம்பாலங்கள் கிடையாது. இங்க இருக்கின்ற அவினாசி, சத்தியமங்கலம், மேட்டுப்பாளையம் சாலைகள் விரிவாக்கப்படவில்லை.
அதே போல குடிநீர் பஞ்சம் அத்தனை பகுதிகளிலும் இன்றைக்கு இருக்கின்றது. உள்ளே ஓடுகின்ற நொய்யல் நதியிலே கழிவுநீர் கலக்கப்பட்டு கெட்டுப்போய் கிடக்கின்றது. அதை சுத்தமாக்கி புனிதமானதாக மாற்ற வேண்டும். அதே போல இன்றைக்கு பாதாள சாக்கடை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வேலை வேகமாக நடக்கவில்லை. அதை துரிதப்படுத்த வேண்டும். கோவையை சுற்றியுள்ள சிறு சிறு தொழில்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை வழங்க வேண்டும். இப்படி எத்தனையோ குறைகள் இன்றைக்கு கோவையில் இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் வெளிக்கொணர்ந்திருக்கின்றோம். இப்படி இருக்கின்ற அத்தனை குறைகளையும் நான் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக ஆகும் பொழுது இந்த குறைகளை தீர்ப்பதற்கு முழு முயற்சி எடுத்து தீர்ப்பேன் என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை ஒரு தேசிய கட்சி அல்ல, ஒரு மாநில கட்சி அல்ல. இது கொங்கு நாட்டு கட்சி. நான் இந்த கோவை பாராளுமன்ற உறுப்பினராக ஆகிறேன் என்று சொன்னால் இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய பிரச்சனைகள் மட்டும்தான் என்னுடைய பிரச்சனைகள். ஏதோ டெல்லியிலே சென்னையிலே இருக்கின்ற தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதே போல இன்றைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மாநில கட்சிகளோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். அப்ப மாநில அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கோவை மாநகரத்திற்கும் கோவை பகுதிக்கும் செய்யவில்லை என்று சொன்னால் இவர்கள் கூட்டணி தர்மம் என்று சொல்லி அதை கேட்க கூட இன்றைக்கு பயப்படுகின்றார்கள். ஒரு பத்திரிகையிலே அறிக்கையை கொடுப்பதற்கு கூட தயங்குகின்றார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு டெல்லியிலிருந்து கட்டளை வந்துவிடும், அடுத்த நாள் ஏன் இதை செய்தீர்கள் என்று. இப்படிப்பட்ட கட்டுப்பாடெல்லாம் நமக்கு கிடையாது. நான் இங்க இருக்கின்ற கொங்கு நாட்டு மக்களுக்கு கட்டுப்பட்டவன். கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதை செய்ய கடமைப்பட்டவன். நம்முடைய கொங்கு நாடு முன்னேற்ற பேரவையினுடைய பொதுச் செயலாளர் நான். இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு மட்டும்தான் முழுமையாக பாடுபடுவேன். வேறு வேலை நமக்கு கிடையாது. அதனால் மக்களோடு மக்களாக மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் தேர்தலுக்கு வந்திருக்கின்றோம். எந்த ஒரு கூட்டணியும் போடாமல் ஏதாவது கட்சியுடன் நாம் கூட்டணி போட்டோம் என்று சொன்னால் நம்முடைய லட்சியத்தையும் கொள்கையையும் விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி எதையும் விட்டுக் கொடுக்காமல் தனியாக இன்றைக்கு அத்தனை கட்சிகளையும் எதிர்த்து நாம் வெற்றி பெற முடியும். அப்படி வெற்றி பெறுகின்ற பட்சத்திலே நாம் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. இந்த தொகுதி மக்களுக்கு மட்டும் கட்டுப்பட்டவன் நான். உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் தீர்க்கக்கூடியவன். கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை இன்றைக்கு கொங்கு நாட்டில் இருக்கின்ற அத்துணை சமுதாயத்திற்கும் சாதிகளுக்கும் பொதுவாக அத்தனை பேரையும் கொங்கு நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு ஒற்றுமைப்படுத்துகின்ற விதத்திலே நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு இந்தியன் என்று சொல்லும் பொழுது அங்கே ஜாதி பார்ப்பதில்லை. ஒரு தமிழன் என்று சொல்லும் பொழுது நாம் அங்கே ஜாதி பார்ப்பதில்லை. இலங்கையிலே தமிழன் கொல்லப்படுகிறான் என்று சொன்னால் செத்தவன் என்ன ஜாதி என்று கேட்டு நம்முடைய ரத்தமும் சதையும் துடிப்பதில்லை. தமிழ் ஜாதி அங்கே சாகின்றது என்ற உணர்வு நம்மை இங்கே உறுத்துகின்றது. அதே போல கொங்கு நாடு என்று சொன்னால் அதிலே ஜாதி பிரிவு வரக்கூடாது. நாம் அத்தனை பேரும் கொங்கு நாட்டு மக்கள் என்ற உணர்வு நம்முடைய ரத்தத்திலே கலக்க வேண்டும். அப்படி கொங்கு நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு நாம் எழுந்துவிட்டோம் என்று சொன்னால் இதுவரை நம்ம ஏமாற்றிக் கொண்டிருந்த அரசியல் கட்சிகளை நாம் ஏமாற்றுகின்ற காலம் இப்பொழுது வந்துவிட்டது. வருகின்ற மே 13ஆம் தேதி அதை காட்டப் போகக்கூடிய தருணம். அப்படி இன்றைக்கு அத்தனை அரசியல் கட்சிகளும் இத்தனை முறை பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றவர்கள் இந்த கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு எதையும் செய்யவில்லை என்கிற அந்த ஆதங்கம் அத்தனை பேரிடத்திலும் இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுக்கும் அதே உணர்வுதான், எனக்கும் அதே உணர்வுதான். அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி வருகின்ற தேர்தலிலே அத்துணை கட்சிகளையும் தோற்கடிக்க வேண்டும் என்றுதான் நான் இங்கே தேர்தல் களத்திலே நிற்கின்றேன். அப்படி தோற்கடிப்பதற்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து நான் தேர்தல் களத்திலே நிற்கின்றேன். வருகின்ற 13ஆம் தேதி நீங்கள் எல்லாம் அங்கே வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய கொங்கு நாட்டு சின்னமான இந்த கொங்கு நாட்டை பாதுகாக்க போகின்ற சின்னமான கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே வாக்குகளை போட்டு கொங்கு நாட்டினுடைய குரல் அங்கே டெல்லி பாராளுமன்றத்திலே ஓங்கி ஒலிப்பதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். நான் என்றைக்கும் உங்களுக்கு கட்டுப்பட்டவனாக இந்த மண்ணை கொங்கு மண்ணை நேசிப்பவனாக இருக்கின்ற காரணத்தினால் உயிருள்ள வரைக்கும் இந்த கொங்கு மண்ணினுடைய முன்னேற்றத்திற்காக நான் பாடுபடுவேன். வணக்கம்.